உலகெங்கும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதில் தமிழகத்தில் நாங்க தான் நம்பர் ஒன். யேசுதாஸாக இருக்கட்டும், ரஹ்மானாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், 25க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஒரு 250 கலை நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். அந்த வகையில் சில்க் கொடிகட்டி பறந்த காலம். எந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சா கூட படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. அதுல ஒரு சில்க் சுமிதாட ஒரு டான்ஸை பூத்திடுவாங்க. போஸ்டர்ல அவங்க படத்தை போட்டே ஒட்டுவாங்க. அவ்வளவு சூப்பர் ஸ்டாருக்கு மேல ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தவங்க சில்க் சுமிதா. அவங்களை அழைச்சிட்டு வர முடியுமா, அவங்களை அழைச்சிட்டு வர முடியுமான்னு லண்டன், பாரிஸ், அமெரிக்கா எல்லா இடத்துல இருந்தும் கேள்வி. சாதாரணமா மேக்கப் எல்லாம் வந்து பக்கத்துல உட்காந்துச்சு முட்டால 4 ப்ரோக்ராம் அட்வான்ஸாக முழு தொகையும் கொடுத்துருக்கேன். டிஎம்எஸ் அண்ணன் பாடுறது, அவர் இன்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு பாட்டு தூள் கலப்புறாரு. அந்த பாட்டுக்கு மேடையில சிரிச்சு சொல்லிடாம ஆடுறாங்க. ஆடியன்ஸ் மகிழ்ச்சி வெள்ளம். இதெல்லாம் மிக வெற்றிகரமாக அமைச்சு அந்த ப்ரோக்ராம். நீனா வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை. எவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு நாடு, சுவிட்சர்லாந்துலாம் நான் சுத்தினேன். கற்பனையில கூட பார்க்க முடியாத அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வச்சு ஒரு வாரம் நைனா நீ எங்க வேணாலும் என்னை கூட்டு போகணும்னா நான் வாரேன் நைனா. எனக்கு மகிழ்ச்சியோ தாங்க முடியல. எவ்வளவு பெரிய நடிகை, இவ்வளவு குழந்தைத்தனமா இப்படி இருக்கேன். கிளம்புறேன் நைனா இருந்துச்சு. பையன் நான் கொடுத்த பையன். அப்படியே பார்த்தா அதே பேப்பர் இல்ல நைனா நீ கொடுத்ததுதான். திருச்சி பார்த்தா நான் கொடுத்த பணம் 8000 ரூபாய். இதெல்லாம் என்ன காசு நீ வச்சுக்க நைனா, எனக்கு பணமே வேணாம். எவ்வளவு வாட்ச், எவ்வளவு ட்ரெஸ் தூக்கி சுமக்க முடியாம அள்ளிட்டு வந்திருக்கேன். நீ கொடுத்த காசு நீ எடுத்துக்க நைனா. நான் கூட்டு போறேன் உண்டு, எனக்கு டிக்கெட் உண்டு, விசா உண்டு, அதுல எனக்கு பணம் வருது, அதுதான் எனக்கு தொழில். உங்க விஷயத்துல அப்படிதான். இது நீங்க வச்சுக்கணுமா, அதுதான் எனக்கு மரியாதை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்த வெற்றியை சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள ஏற்பாட்டாளர் எங்க நாட்டுக்கு வரணும். அந்த அம்மா ஒரே பதில், ராமகிருஷ்ணன் அவரை தான் பேச முடியும், அந்த அம்மாவோட பேச முடியாது. வந்தோன்னா அவர் சொல்ற ஒரே பதில், மதுரா டிராவல்ஸ் பாலம் போயிட்டு பாருங்க. உலக சில்க் உலக நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்யும் சர்வ அதிகாரத்தையும் என் மகள் சில்க் சுமிதா எனக்கு தந்தார். இப்படி பல நிகழ்ச்சிகளை உலகெங்கும் நான் நடத்தினேன். என் முன்னால் அவர் வீட்டு வேலைக்காரி தன் மகளுக்கு திருமணம் என்று வந்து சொன்ன போது நான் அங்கே இருந்தேன். நேரா போனா அல்மாரி கையில எவ்வளவு நகை கிடைச்சது தெரியல, அப்படி கட்ட கொண்டு அப்படி கொடுத்தார். அந்த வேலைக்காரிட்ட மக கல்யாணத்துக்கு வேலைக்காரி கையில ஏறக்குறைய ஒரு 15 பவுன் 20 பவுன். அப்புறம் பழகதான் தெரிஞ்சு அது நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சொந்த வீடு கூட வாங்க. காசு எல்லாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. சினிமா உலகில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட துன்பப்பட்டவங்க எல்லாம் அவர்கிட்ட போய் இந்த அம்மா கஷ்டமா இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் தானே உடனே கொடுத்துருக்காரு. உடை வள்ளல்னா அவர் தான். அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் கொடுத்தா, எல்லாரும் கொடுத்தா. அவன் கையில மிச்சம் எதுவுமே வச்சுக்கல. தற்கொலை செஞ்சுட்டா. என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவளுடைய இழப்பு இந்த நிமிடம் வரையிலும் என்னால் தாங்க முடியவில்லை. நல்ல குணமுடையவன் சில்க் சுமிதா ஆத்மா சாந்தி அடைந்தேன். என்னுடைய நல்ல உறவை இழந்தேன், என் மகளை இழந்தேன். நன்றி, வணக்கம்.